ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்கோம். தொடர்ந்து எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறீங்க. பட் லைக் தான் கொடுக்க மாட்டேறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு புதன்கிழமை போல் எடுத்த வீடியோ தாங்க. வேலையை பார்த்துக்கிட்டே அப்படியே உங்கள்கிட்ட சில விஷயங்களில் பேசலான் இருக்கோம். நம்ம திருமணமான புதுசில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபேமிலியை பற்றின எந்த ஒரு அக்கறையுமே அல்லது புரிதலோ இருக்கவே இருக்காது. அப்படியே போகிற போக்கில் மாதம் ஆனால் சம்பளம் வரும், அதுக்கேற்றாப்புல செலவு பண்ணுவோம். இந்த சேமிப்பு இதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. அதுக்கப்புறம் எப்படி செலவு செய்கிறது, எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்னு தெரியாமையே ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் அப்படியே லைஃப் ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை ஆனதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கப்புறம் வீட்டு வாடகை, இஎம்ஐ அப்படின்னு கட்டிகிட்டு இருக்கும்போது தான் என்ன நம்மளை அறியாமையே கையில் காசு வர மாதிரி தான் தெரியுது, ஆனால் எப்படி செலவாகுதுன்னே தெரியலையே அப்படின்ற யோசனை வரும்போது தான் அதுக்கப்புறம் பட்ஜெட்குள்ளே போகிறது. அதுக்கப்புறம் எல்லா கணக்கு வழக்கமுமே நோட் பண்ணுவோம். எது தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதாக நம்ம கட் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாமனார் மாமியாரோட இருக்கோம்னாலும் சரி, அல்லது அம்மா அப்பா அந்த மாதிரி நம்மளை கைட் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் அப்புறம் நீ எப்படி தான் ஃபேமிலியை ரன் பண்ண போறியோ, ஃபேமிலி உனக்கு நடத்த தரல, ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நம்மளை நிறையா சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மத்தியில் நம்ம சூப்பராக ரொம்ப அக்கறையாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் குடும்ப தலைவிகளான நம்ம எப்படி மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த இதில் சொல்ல போகிறேன். வாங்க, எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாக்களை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியை சிக்கனமாக சேமிப்பாக அழகாக குடும்பம் நடத்துகிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி செலவு பண்ணுற அன்றாட செலவுகளை கண்டிப்பாக நோட்டு போட்டு எழுதணுங்க. இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சின்ன நோட்டு வச்சுக்கோங்க கிச்சனுக்குள்ளேயே. நீங்கள் 100 கிராம் அளவுக்கு ஒரு மல்லிப்பூ வாங்கினாலோ அல்லது 1 கிலோ அளவுக்கு ஒரு உப்பு வாங்கினாலுமே சரி, கண்டிப்பாக நீங்கள் காசு எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அந்த நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி எழுதி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்த மாதம் எது எது தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணி அதை கட் பண்ண பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெண்களான நம்ம தாங்க நம்ம குடும்பத்துக்காக சில மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா வேகமாகவே நம்ம நினச்ச கோலை அடையலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, நிறைய பேர் நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இமிடேஷன் ஜுவல்லரிஸ் மணி, கவரிங் ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய ரிவ்யூ பண்ணுவாங்க. நான் இந்த இதில் இருந்து வாங்கினேன், குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க ரிவ்யூ பண்ணும்போது அவங்களுடைய பர்பஸ்க்காண்டி அவங்க பண்ணுறாங்க. அதாவது அவங்க காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வேலைன்னே அதை சொல்லலாம். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ரிவ்யூ கொடுத்தா தான் அவங்க அதில் ஏதாவது ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவோம், ஸோ அதெல்லாம் வாங்கணும், அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதையும் நம்ம யூஸ் பண்ணணும், அவங்க யூஸ் பண்ணுற இந்த ஜுவல்ஸ்லாம் நல்லா இருக்கே நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். நகைச்சீட்டு போடுறது, அதுக்கப்புறம் ஏலச்சீட்டு போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சீட்டுகளாக நம்ம கட்டலாம். இந்த மாதிரி அந்த கவரிங் சொல்லஸ், அதுக்கப்புறம் நிறைய துணியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ என்றைக்கு இருந்தாலும் துணி கிழிஞ்சு போயிடும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, 3000க்கு எடுத்தாலும் சரி, 200 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, துணி என்றைக்குமே கிழிஞ்சு தானே போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளையுமே நம்ம பெண்கள் நம்ம தான் குறைக்கணும். யூடியூபர்ஸை பார்த்து கண்டிப்பாக ஏமாந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, நாங்கள் நிறையா பேக்கிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ரௌனி பண்ணுறோம், அப்புறம் சாக்லேட் கேக் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம சோசியல் மீடியாஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளும் அதை பார்த்துட்டு நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் சோடா, அதுக்கான மாவு, அந்த சாக்லேட் சிப்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய வாங்கிடுவோம். அது நம்மளுக்கு கம்மியான பாக்கெட்லையுமே கிடைக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த இதை வாங்கி வச்சு ஒரு முறை ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது
பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் அந்த பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ வந்து அப்படியே தாங்க கிடக்கும். நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவுகள் தான். உங்களால் முடிஞ்சும் நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணுறோம் அப்படின்னா அது தேவையில்லாத விஷயம் தான் நினைப்பேன். அதுக்கு நம்ம பேசாமல் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இருக்கலாம். இதனால் காசு தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா தேவையில்லாத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? யூஸ் பண்ணாத பொருளை வந்து நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான், நம்மளுக்கு மணி வேஸ்ட்டு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் எதுவுமே சமைக்காதது அந்த மாதிரியெல்லாம் வாங்கி அதுக்கான பொருட்களை வாங்கி வேஸ்ட் பண்ணுறது. நான் வீட்டிலேயே ஐஸ்கிரீம் பண்ணுறேன், அதுக்கான பவுடர் வாங்குறது, அந்த ஐஸ்கிரீம் பவுடர் அந்த மாதிரி அதுக்கான மோல்டு வாங்குறது, அதுக்கு தேவையான அந்த பாத்திரங்கள் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி ஏதாவது ஒரு தடவை வந்து ஆசைக்காக ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அது பாட்டில் ஒரு ஓரத்தில் தூங்கிட்டே கிடக்கும். வீட்டில் வந்து உங்களுக்கு குப்பைகள் தான் சேருமே தவிர அதன் மூலியமாக நம்மளுக்கு எந்த பயனுமே இல்லை. ஸோ இதனாலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியான மணி வேஸ்ட் ஆகுது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம்னா அந்த இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் எத்தனை பைக் வச்சுருந்தாலும் சரி, எத்தனை கார் வச்சுருந்தாலும் சரிங்க, கம்பல்சரி வீட்டில் ஒரு சைக்கிள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கிள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் பெட்ரோல் செலவு கம்மி பண்ண முடியும். இந்த எலக்ட்ரிக் பைக்லாம் யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் அதிகமாகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணும்போது கரண்ட்டையுமே வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இதன் மூலயமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்குமே ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஊரில் சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு போனால் சிரிப்பாங்க. யார் சிரித்தா நம்மளுக்கு என்னங்க, நம்ம பாட்டில் ஒரு சைக்கிளை யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன இடங்களுக்கு, சின்ன மீன்ஸ் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு வந்து நம்ம போயிட்டு வரலாம். அதுவும் நம்ம லேடிஸ்லாம் சைக்கிள் அதிகமாக ஓட்டினா ரொம்பவே நம்மளுக்கு நல்லது, நம்மளுடைய வயிற்று பகுதிகளுக்குமே ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு சைக்கிள் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு நம்மளே அந்த சைக்கிள் யூஸ் பண்ணி போயிட்டு வர மாதிரி நம்ம வந்து பழகிக்கலாம். நம்மளுடைய பழக்கங்களை நம்மளுடைய பிள்ளைங்களுக்குமே கற்றுக் கொடுக்கலாம். சைக்கிள் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதன் மூலியமாக நிறைய மணி சேவ் பண்ணலாம். பெட்ரோல் செலவு கம்மி பண்ணலாம். நீங்கள் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு குழந்தைக்குமே ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அழகாக காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு அப்படியே போயிட்டு வரலாம். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் சைக்கிள்லாம் ஓட்டி பழகிட்டிங்கன்னா அவசரமாக வந்து வேகமாக கிளம்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டு இந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சைக்கிளை யூஸ் பண்ணலாம். இதனால் வந்து காற்று மாசுபடுதலையுமே வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். ஸோ பிள்ளைங்களுக்குமே சொல்லி கொடுத்து பழகுங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு சைக்கிள் பண்ணி ரொம்பவே வந்து மணியை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க, வீட்டில் இருக்க லேடிஸாக இருக்கீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக அழகாக தெரிஞ்ச விஷயங்களை ட்ரை பண்ணலாம். நம்மளை பாரம்பரியமான உணவுகளை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு வெளியில் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மிக்சரு, முறுக்கு இந்த மாதிரி வாங்கினீங்களா 300 400 அந்த ரேஞ்சில் தான் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரேட் அதுக்கு நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா ரொம்ப செலவு கம்மி தாங்க. பக்கோடா, அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா கடலை, முறுக்கு, பொரிகளில் முறுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காசு கம்மி தான். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடலை முறுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, பொரிகளில் முறுக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸி. பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு 1/4 கப்பு பாதிக்கு பாதி பொரிகடலையை வந்து அரைச்சி அது கூட சேர்த்துட்டு பெருங்காயம், உப்பு, ஜீரகம், கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு பிசைஞ்சு அப்படியே சுட்டு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் டீ குடிக்கிற டயத்துலேயே சைடில் பார்த்தீங்கன்னா கடலையெல்லாம் இருந்துச்சுன்னா கடலை மாவு, உப்பு, காரத்தூள் இதெல்லாம் போட்டு இது ஒரு மசாலா கடலை மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை பொரிச்சு போட்டு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடலை மாவு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நேரத்துக்கு நல்லா பக்கோடா போட்டு தரலாம். நல்லா சூடாகவும் நம்மளே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். வீட்டிலே பண்ணனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதன் மூலியமாக கூட நம்ம வந்து அதிகப்படியான காசை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஹெல்த்துக்கும் கூட நல்லது. கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கண்ட எண்ணெயில் பொரிப்பாங்க. ஒரு மாதத்துக்கு கூட ஒரே எண்ணெயில் அவங்க கூட பொரிச்சு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி நிறைய காசு சேவ் பண்ணலாம். ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம், எதை சேவ் பண்ணுறீங்களோ இல்லையோ தண்ணியை தயவு செஞ்சு சேவ் பண்ணணுங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மோட்டரை போட்டுவிட்டு தண்ணி நிறைஞ்சு அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். தண்ணியோட அருமையே தெரில. நாங்களாம் இங்கே இருக்க நாட்டில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்து மந்த்லி காசு பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் நம்ம ஊரில் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லாவே இங்கே தண்ணி கிடைக்கும் இல்லையா, மோட்ரு போட்டால் உடனே தண்ணி ஏறிடும். பட் இங்கே தண்ணிக்கெல்லாம் காசு. ஸோ தண்ணியெல்லாம் ரொம்ப சிக்கனமாக சேவ் பண்ணுங்கள். நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு நம்ம தண்ணியை மிச்சம் வச்சுட்டு போகணும். எதை வைக்கிறோமோ இல்லையா தண்ணியை மிச்சம் வச்சுட்டு போகணும். சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.